மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைய நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை நாங்கள் கொண்டாடுவதற்காக. ஆமென், ஆமென். Today is a celebration of victory. Hallelujah. இன்றைய நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். எங்களுடைய இயேசு கிறிஸ்து அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் எங்களுக்காக மரித்தார். அவர் எங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்த தேவனாயிருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. அவர் நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் அவர் ஒரு மரித்து போன தேவன் அல்ல. அவர் இன்னமும் ஒரு கல்லறையில் இருக்கிற தேவன் அல்ல. அவர் மரித்து 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோடு எழும்பி அவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. ஆமென். I am who lives and who dead and behold I am alive forever. ஆமென். அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக சந்தோஷத்துக்கோடு நாங்கள் எல்லாரும் நாங்கள் பாட போகிறோம். கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வல்லமை அது இன்றைக்கும் ஜீவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். எங்களுடைய ராஜாதி ராஜாவை நாங்கள் கொண்டாடி நாங்கள் மறுபடியும் பாட போகிறோம். அவர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் எங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். அவர் எங்களுக்காக மரித்தார். அவர் எங்களுக்காக உயிர்த்தார். அவர் எங்களுக்காக மறுபடியும் வரப்போகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அவருடைய பாதத்திலே நாங்கள் வைத்துவிட்டு சந்தோஷத்தோடு கூட நாங்கள் பாடுவோமா? ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி ராஜாதி ராஜாவை ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே,
ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி வென்றாரே வென்றாரே சாத்தானை வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தார் ஹல்லேலூயா வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி மறுபடியும் அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் சாத்தான் மேல அதிகாரம் அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் வியாதியின் மேல் அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி மறுபடி வியாதியின் மேல் துக்கத்தின் மேல் அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் அந்த துக்கத்தின் மேல் அதிகாரம் தந்தாரே என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் ஆமென் ஆமென் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் கரங்களை தட்டி நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அந்த ராஜாதி ராஜாவை அவர் எங்களுக்கு இருக்கிறபடினால் எங்களுக்கு கலக்கம் இல்லை அவர் எங்களோடு இருக்கிறபடினால் எங்களுக்கு புலம்பல் இல்லை அவர் எங்களோடு இருக்கிறபடினால் எங்களுக்கு தூக்கம் இல்லை அந்த தேவன் அவர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார் அந்த சாத்தானை வென்ற எங்களுடைய தேவன் அவர் எங்கள் மத்தியிலே அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் இடம் கொடுப்போமானால் அந்த தேவன் அவர் எங்கள் உள்ளத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் அவர் எங்கள் உள்ளத்திலே வரும்போது எங்களுடைய பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு விடுதலை எங்களுடைய தூக்கத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை எங்களுடைய கண்ணீரில் இருந்து எங்களுக்கு விடுதலை எங்களுடைய தோல்வியில் இருந்து எங்களுக்கு விடுதலை எங்களுடைய புலம்பல்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை அந்த தேவன் அவர் தருகிற தேவனாயிருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்த அந்த தேவன் அவர் உயிரோடு எழுப்பின அந்த தேவன் அவர் எங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அவருக்கு திறந்து நாங்கள் கொடுத்து அந்த தேவனை நாங்கள் இன்னும் இன்னும் அதிகமாய் நாங்கள் அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம் அந்த மரணத்தை ஜெயித்த தேவன் பாதாளத்தை வென்ற தேவன் இந்த அகிலத்தை ஆள்கிற தேவன் அவருக்கு நாங்கள் இன்னும் நாங்கள் ஆராதனை செய்வோம் எல்லா துதியையும் மகிமையும் நாங்கள் அவருக்கு செலுத்துவோம் மரணத்தை வென்ற எங்கள் தேவன் பாதாளத்தின் கூரை உடைத்த தேவன் பிசாசை தன்னுடைய காலாலே நசுக்கி போட்ட அந்த தேவனுக்கு நாங்கள் மறுபடி நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துவோமா we crush the Satan under his feet அதனாலே அவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனாய் இருக்கிறார் அவர் பிசாசை தலையை அவர் நசுக்கினபடினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் அதை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக அந்த தேவனுக்கு நாங்கள் மகிமைப்படுத்துவோமா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்
cross. Hallelujah. You who are holy became sin for me. You who are righteousness but became sinner for me. அவர் எங்களுக்காக பாவமானார். அவர் எங்களுக்காக சாபமான தேவனாய் இருக்கிறார். My curses were removed in the death on the cross. எங்களுடைய சாபங்கள் எல்லாம் மாறினது. எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே மாற்றினவராய் இருக்கிறார். எங்களுடைய குடும்பத்தின் சாபங்கள், எங்களுடைய பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றின தேவனாய் இருக்கிறார். Hallelujah. You who have wealth have lost everything. அவர் எங்களுக்காக ஏழ்மையான தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தேவனாயிருந்தும் எங்களுக்காக தன்னை தாழ்த்தின அந்த தேவனாயிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம். I'm healed by your wounds. ஆமென். அவருடைய தழும்புகளாலே, அவருடைய காயப்பட்ட தழும்புகளாலே எங்களுடைய வியாதிகள் எல்லாம் மாறுகிறது. எங்களுடைய நோவுகள் எல்லாம் மாறுகிறது. எங்களுடைய சரீரத்திலே இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் எங்களை புதிய மனுஷனாக மாற்றுகிறது. எங்களுடைய சரீரத்திலே என்ன வியாதிகள் இருந்தாலும் அவருடைய இரத்தம், அவருடைய தழும்புகள் எங்களுடைய வியாதிகளை பரிபூர்ண சுகமாக்க வல்லமை உள்ளது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது வல்லமை உள்ளது. அந்த எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. You conquered the death. You conquered the sin. You conquered the sickness. You conquered the power of devil. அவர் சாத்தானை வென்றவர். அவர் வியாதிகளை வென்றவர். அவர் பாவத்தை வென்றவர். அவர் சாபத்தை வென்ற தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜெயம் பெற்ற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருந்தும் அவர் எங்களுக்காக சாபமான தேவனாயிருக்கிறார். அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் எங்களுக்காக தன்னை தாழ்த்தினவர். அவர் எங்களுக்காக அவர் இந்த பூமியிலே தரை மட்டும் தன்னை தாழ்த்தின தேவனாயிருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பு பெரியது. அந்த தேவனுடைய அன்பு பெரிதாயிருக்கிறது. அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. எந்த ஊரை சார்ந்தவர்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள், எந்த பின்னணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த இயேசு அவர் எங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் யார் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாத தேவனாயிருக்கிறார். யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். நாங்கள் யாரை நம்பினோமோ அவர்கள் எங்களை வெறுத்து எங்களை ஏமாற்றி விட்டாலும் அந்த இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காக வந்த தேவனாயிருக்கிறார். அவர் எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன். அவர் எங்களுக்காக எங்கள் வலது பாரிசத்திலே நிற்கிற தேவன். அவர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவன். அவர் எங்களுக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் ஒருவரை நாங்கள் பிடித்துக் கொண்டால் போதும். அந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவரை நாங்கள் பிடித்துக் கொண்டால் போதும். எங்களுடைய வாழ்க்கையை மாறுகிறதா இருக்கிறது. அந்த இயேசுடைய சமாதானம், அந்த இயேசுடைய சந்தோஷம், அந்த இயேசு கொடுக்கிற விடுதலை, அந்த இயேசு கொடுக்கிற சுகம் அது மட்டும் எங்களுக்கு போதுமான இருக்கிறது. அதை விசுவாசித்தவர்களாக நாங்கள் இந்த பாடலை நாங்கள் ஒவ்வொரு வரியையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் பாடுவோமா? Good.
ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. 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 வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே உரியதே. வல்லமையே வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே. எங்கள் இயேசப்பா நாங்கள் நோக்கி கூப்பிடுவோமா? அந்த இயேசு என்ற நாமம் அது வல்லமையுள்ளது. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா புகழ்ச்சிக்கும் நீர் பாத்திரர். எல்லா துதிக்கும் நீர் பாத்திரர். எல்லா ஆராதனைக்கும் நீங்கள் பாத்திரர் அப்பா. ராஜா நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசையா நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசையா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி அப்பா. நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் அப்பா. Jesus, we thank you for your love. Jesus, we thank you for your that you choose us. எங்களை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது அன்பு வைத்த தேவன், அதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி. Jesus, we thank you.
from the dominion of darkness. Hallelujah. He has chosen us Amen. to be in the kingdom of God. Amen. தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்ள எங்களை அவர் அழைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சிலுவையை நினைத்தவர்களாக remembering the cross நாங்கள் எல்லாரும் நாங்கள் முழு இதயத்தோடு பாடுவோமா? Thank you for the cross, Lord.
கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாங்கள் கண்களை மூடி இயேசப்பாவுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். வாயில் திறந்த துதிப்போம் துதிப்போம். எவ்வளவோ நன்மை செய்த எங்கள் அன்பு அப்பா, எங்களை தேடி அந்த மகா மேன்மையான இடத்தை இந்த பூமிக்கு வந்த எங்கள் அன்பு அப்பாவை நோக்கி பார்ப்போம். அந்த நன்றி உள்ள உள்ளத்தோடு எங்கள் ஜீவனோடு ஜீவனாக கலந்த எங்கள் பெரிய தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ராஜாதி ராஜாவை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் நீங்கள் துதிப்பீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும் என்றால் நீங்கள் துதிப்பீர்கள். ராஜாதி ராஜாவை துதிப்பீர்கள். வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள். அவர் பெரியவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். மறுபடியும் இந்த பூமிக்கு எங்களை தேடி வரப்போகிறார். தன் ஜீவனையே கொடுத்த எங்கள் அன்பு தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ராஜாவே தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு என்னோடு கலந்தி துதிப்பேன். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்த எங்கள் அன்பு அப்பாவே, எங்கள் ஜீவனோடு ஜீவனாக ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்கள் வழி நடத்துகிற எங்கள் அன்பு அப்பாவே, எல்லோரும் இணைந்து பாடுவோம். எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்து கொண்டிருக்க அந்த மகா பெரிய தெய்வத்தை நாங்கள் நோக்கி பார்த்து பாடுவோம். எல்லோரும் வாயில திறந்து பாடுவோம். என் உயிரான இயேசு என்னோடு கலந்தி துதிப்பேன். ஆமென் ஆமென். உம்மை துதிப்பேன். மறுபடியும் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகம் எல்லாம் மறைகுதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகம் எல்லாம் மறைகுதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான. இணைந்து பாடுவோம். என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை
வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலுமையா நான் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலுமையா நான் வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான என்று சொல்லுவோம் உயிரான இயேசு வாயில திறந்து பாடும் என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் மறுபடியும் முதல்ல உயிரான இயேசு என் உயிரோடு கலங்கி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உயிரே நான் உம்மை துதிப்பேன் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் ராஜாவே பெரியவே ஆண்டவரே உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு ஜீவனாக கலந்த எங்கள் அன்பு அப்பாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுக்காக அந்த மகா மேன்மையான இடத்தை விட்டு வந்தோம் எங்களுக்காக பலியான எங்கள் அன்பு தெய்வமே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் அன்பு தெய்வமே ராஜா எங்களுக்கு அந்த பரலோகத்துக்குரிய நிச்சயத்தை தந்த எங்கள் அன்பு அப்பாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நன்மைகளை செய்த எங்கள் அன்பு அப்பாவுக்கு நாங்கள் வாயில திறந்து துதிப்போம் துதிப்போம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நாங்கள் நன்றி பலிகளை இந்த நாம் மாலை வேளையில முகரெடுப்போம் ராஜாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா தகப்பனே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டீங்க நொறுக்கப்பட்டீங்க ராஜா உமது தழும்பல் நாங்கள் குணமடைந்தோம் ராஜா சுவாமி இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி இந்த ஆராதனை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் அதை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா இந்த நீரலை ஊடாக இணைந்து இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அதை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே உமது உயிர் தெழுதல் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் வீடுகள் தோறும் நுழையட்டும் ஆண்டவரே சுவாமி சமாதானம் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க ராஜா சுவாமி எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே எங்களை தேடி வந்தங்கள் தகப்பனை யார் யார் எப்படிப்பட்ட வேதனை கண்ணீர் பாடு உபத்திரவத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் ஆண்டவரே சுவாமி எங்கள் ஆறுதலின் தெய்வம் ஆண்டவரே சுவாமி எங்கள் சமாதானத்தின் தெய்வம் நீங்க ராஜா எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம் ஆண்டவரே சுவாமி நேரலை விட பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ராஜா சுவாமி அதே போல ஆண்டவரே தேசம் எங்கும் ஆண்டவரே உமது உயிர்த்தெழுதன் வல்லமை ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டெடுக்கட்டும் ஆண்டவரே அழிவின் பாதையிலும் ஆண்டவரே அந்த பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே சுவாமி நீங்க மீட்டெடுங்க ராஜா சுவாமி உமது உயிர்த்தெழுதலின் வல்லமை தேசமெங்கும் புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே சுவாமி தேசங்களை உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா தேசங்கள் உண்மை அறியட்டும் ஆண்டவரே சுவாமி தகப்பனே அதே வழியில் ஆண்டவரே உமது சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா உமது உயிர்த்தெழுந்த வல்லமை உம்மை தேடி வந்த பிள்ளைகளை தொடட்டும் ராஜா ஒவ்வொரு வந்த பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை ஆசீர்வதிக்கவே நீங்க எங்களை தேடி இந்த பூமிக்கு வந்தீங்க ராஜா எங்கள் ஒவ்வொருத்தரையும் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வேளையிலும் வார்த்தையானவரே அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா
இந்த நாளும் எங்களோடு என்னத்தை பேச சித்தம் கொண்டீர்களோ பேசுங்க ராஜா சுவாமி. இந்த நாளும் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். இந்த கடைசி காலம் ராஜா, நீங்க வரப்போறீங்க ராஜா சுவாமி. உமக்கு பிரியமாக நாங்க வாழ ராஜா சுவாமி. ஏனோ தான் என்று ஜீவிக்காமல் உமக்கு பிரியமாக நாங்க வாழ ராஜா. இந்த வார்த்தை எங்களை அலங்கரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். வார்த்தையை கொண்டு வர்ற அடியானை மறுபடியும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும் ராஜா. அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. எங்களை தாழ்த்தி உண்மையேத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்ளுவோம். இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you all in the mighty name of Jesus Christ. அவரின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. May his resurrection touch each and every single one of you. ஆமென். Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? இன்னைக்கு மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும். You must be really happy today. ஏனென்றால் எங்களுக்காக எங்கள் தேவாதி தேவன் என்ன ஒரு உற்சாகத்தை காணி. Because our Lord of Lords. பாருங்க அந்த பாட்டு ராஜாதி ராஜாவே கொண்டாடுவோம்னா தேவன் சமூகம் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய Like we sang, we must celebrate the King of Kings. சும்மா நிக்க கூடாது, சோர்ந்து இருக்க கூடாது. So we shouldn't just be கரங்களை still. தட்டி நாங்கள் உற்சாகமாக We நாங்கள் should clap our hands தேவனை ஆராதிக்க வேண்டும். with energy நாங்கள் and யாரை sing. வணங்குறோம்? ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம். We are worshiping the true living God. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காசு கேட்டா நான் நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா நீங்க கைதட்டினா தான் உங்களை ஆசீர்வதிப்பா தான் நீங்க கைதட்டிங்க போல. I feel like if you receive அன்பான money, பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்படக்கூடாது. so you must not be shy to இல்லையா? worship. எங்களை தேடி வந்த தெய்வம். Because he is a God who came இந்த looking for உலகத்தில் us. எவ்வளவு பேர் அங்கங்க இங்கே மலைகிறார்கள். So you can see people of the world are just இந்த wandering வானத்தையும் around. பூமியையும் படைத்த தெய்வத்தை தெரியாமல் அலைகிறார்கள். They are wandering without knowing the one true God. எங்களை மீட்டெடுப்பதற்கு அந்த மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். But he ஆமென். came down in human form எங்களுக்காக to save மரித்தார். us. He died for us. எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். And ஆமென். he rose again on the third மறுபடியும் day. வரப்போகிறார். And he will once again come எங்களை பரலோகம் அழைத்து செல்ல to வரப்போகிறார். take எத்தனை பேர் us all to விசுவாசிக்கிறீங்க? heaven. How many of you believe என்ன this? கையை காட்டாவுடைய பரலோகம் போவே விருப்பம் இல்லை போல. How many of you want to go to heaven? உற்சாகமா இருக்கணும். பிசாசுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. We should not give in to the ஆமென். devil. நாங்கள் எப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுறோம்? What kind of God are we worshipping? இந்த வழியில் நாங்கள் வெளிப்படுத்தல் 1:18 வாசிப்போம். Let's read Revelation 1:18. மிக வேகமாக மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். பாருங்க, மரித்தேன். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டுவோம். I am the living one. I was dead and now look, I am alive forever and ever. And இன்றைக்கு I hold the keys of death and Hades. உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள். So you can see so many people are born today. எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். There's so many people have died today. ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். But the only God that died and resurrected was our God Jesus. எப்படித்தான் ஒவ்வொரு வழிபாட்டின் மூலம் அதை வழிபட்டாலும் Even if others follow a different way, சில இடங்களில் மனிதரை வழிபடுகிறார்கள். some people even worship humans. ஈவன் இந்த பஞ்சாப்காரர் எடுத்து பார்த்தீங்கன்னா If you take Punjabi, அவங்க 400 வருடத்துக்கு முன்பு அந்த குருநாதாண்ட அவர் சொல்லி a few hundred years ago, அவர் மரித்ததும் there was someone who நாங்கள் passed away. யாரையுமே கவனமாக்களுக்கு எப்ப 400 வருஷத்துக்கு முதல் பெரிய This was காலம் 400 years ago. அவர் மரித்ததும் நாங்கள் வேறு மதத்துக்கு எங்கேயும் நாங்கள் போய் வழிபட தேவையில்லை. So he passed away, so they did not want to follow any other நாங்கள் religion. அவரையே வணங்குவோம். And they thought, let's just worship him. யார் வழிபடுறது? பஞ்சாப்கார். So these are Punjab அவர் people. மரித்ததுதான். He died and he did not resurrect. இல்லையா? ஆனா எங்களுடைய தெய்வம் உயிரோடு எழுந்தார். But ஆமென். our God came back to life. அடிக்கடி கரங்களை Amen. தட்டணும், உற்சாகப்படுத்தணும். நாங்கள் உண்மைக்காக நாங்கள் கரங்களை தட்டுறோம். We நான் must அடிக்கடி clap சொல்லுவேன், for the truth. திரையிலே இந்த கதாநாயகர் வந்து
திரையில போகும்போது தரையில இருந்து கரங்களை தட்டுவார்கள் பொய்க்கு So you can see that some people for a hero will just நித்திய clap. ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நாங்கள் But உற்சாகமாக we're துள்ளி worshipping the குதித்து true கரங்களை God. தட்ட வேண்டும். Amen. Let's clap our அப்போது hands for that. அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமல் ஆசீர்வதி. He is the God that has opened the ஆமென். world to us. எங்களுக்காக அவர் வெற்றியை கொடுத்தார் சிலுவை. And He has given us victory through இந்த the வேளையில் நாங்கள் cross. வாசிப்போம் கொலோசியர் 2:15. Let's read 2 Colossians verse 15. ங்களையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். பாருங்க எவ்வளவு தைரியமான வார்த்தை என்று பாருங்க. You can see how strong this verse is. நான் அதான் அடிக்கடி சொல்லுவது, I repeatedly நீங்கள் say, ஏகப்பட்ட புத்தகங்களை வாசித்திருப்பீர்கள், you must have read books as well, ஏகப்பட்ட எழுத்தாளர் புத்தகங்கள் வாசித்திருப்பீங்க. and you may have read all these specific நாங்கள் books. தமிழர்கள் என்ன இப்ப கண்ணதாசனா அல்லது வாலியா அல்லது ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய பிரபலியமான எழுத்தாளர் புத்தகங்களை நாங்கள் வாசிச்சிருப்போம். We've read so many books from நீங்க different வாசிப்பீங்க, authors, நானும் மேலோட்டமாக வாசித்திருக்கிறேன். and I've read many other books. ஆனால் அவர்களும் ஒரு ஆண்டவர் கொடுத்த ஞானத்திலான அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறார். But they have written the songs according to the wisdom of God. இல்லையா? ஆண்டவர் கொடுத்த ஞானத்திலான அந்த பாட்டலே Because of the wisdom that God has given us, they are able to அப்போ write நான் these முன்பு things. நல்லா அதிலே ரசித்தவன் நான். So I was one that used to, ஆனா பைபிளை நான் திறந்து பார்க்கும்போது but once I read into the Bible, looked எனக்கு at the Bible, ஆச்சரியமாக இருந்தது. I was shocked. படித்தவர்களுக்கு தான் தெரியும். Those of ஏன்னா, you that have உலகத்து studied, புத்தகங்கள் கொஞ்சம் வாசிச்சவர்களுக்கு so those of you that have இந்த read வித்தியாசத்தை கண்டுபிடிப்பார்கள். will be able to see a difference. ஏன்டா இது கடவுளால் எழுதப்பட்டது அப்படியே தெரியும். Because this book is written by just God. இல்லைன்றீங்களா? பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the இந்த cross. தேவாதி தேவன் This Lord of Lords தான் வரப்போறேன்னு சொல்லி showed that he is coming again. பழைய ஏற்பாட்டுல பழைய இப்ப கூடிய அளவுக்கு எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். And he has already said that he is coming through the Old விசேஷமா Testament. கிறிஸ்துக்கு முன் Specifically before Christ. 750 ஆண்டுகளுக்கு முன் Before many years ago, ஏசியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் through the prophet Isaiah, God revealed this to us. நான் எப்படி வருவேன், How will I come, என்ன செய்வேன் இந்த பூமியில் என்று சொல்லி. and what I will do on earth. இல்லையா? மரித்து அவர் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி அவர் பிறக்கு முதலே சொல்லிட்டார். He even said that he will die and rise again before his coming. பிறக்கு முதல் சொல்லிட்டாரா இல்லையா? Did he say பைபிள் that? படிச்சவங்களுக்கு தெரியும். Those of you who have read the Bible will know. ஏன்னா அவர் எங்களை தேடி வரக்கு முதலே அவர் சொல்லிவிட்டார். He said this before he came looking for us. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாங்கள் வழிபடுகிறோம். That's the kind of God we serve. இல்லையா? Amen. எவ்வளவு நல்ல தெய்வம். What a great வாசிப்போம் God he சிஸ்டர். is. மத்தேயு 16:21 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஆதி முதல் இயேசு ஆதி முதல்ல அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினாரா? மறந்து கேளுங்க அதை. அப்ப சீசர்களுக்கு ஆண்டவர் நடந்து போகும்போதே சொல்லுகிறார். So Jesus has already begun நான் explaining to his பாடுபடுவேன், disciples that he will suffer all these மரிப்பேன், things, and he will die, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். and he will rise again on the third day. மத்தேயு 27:62 வாசிங்க. அப்படியே 63 அப்படியே தொடர்ந்து வாசிக்கணும். 64 நாங்க மிக வேகமாக சுருக்கமாக நாங்கள் ஆயத்த நாளுக்கு பின்னின மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி கவனமாக அதை வாசிச்சு வசனத்தை கேளுங்க. ஆயத்த நாளுக்கு பின்னின மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது
3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கு முந்தின எத்தத்தை பார்க்கிலும் பிந்தின ஏத்து கொடிதாகாத படிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டோ? போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். ஆமென். வசனங்கள் வாசித்தீங்க. ஆமென். பாருங்க, இன்றைக்கு உலகத்திலேயே So you can see that in this world, உயிரோடு உள்ளவர்களுக்கு தான் காவல் வைப்பார். they will protect those that are alive. அது ஒரு அரசியல்வாதி என்ன காவல் வைப்பார்கள் If இல்லையா? it's a politician, அவர்களுக்கு காவல் காப்பார்கள். they will protect them உயிரோடு இருக்கும்போது. when they're alive. அல்ல ஒரு பயங்கரவாதியோ, Or if it's a dangerous அல்ல ஒரு பொல்லாதவரோ, person or a bad person, அவர்களுக்கு தான் காவல் வைப்பார்கள். they will protect those kind of people and guard ஆனா them. இங்க வித்தியாசமா இருக்கு. செத்த பிணத்துக்கே காவல் But வைத்திருக்கிறார் this is different here. They're having a guard for someone who has died. இல்லையா? ஒரு சவக்காலைய சுத்தவரை இன்னும் இருக்கும். So Inna what would be irukkum, there? What would be there in a சீமேந்து போட்டு cemetery? இருக்கும். சிஸ்டர் கரெக்ட். அடுத்தது பூக்கள் இருக்கு. And there'll also be flowers. எல்லாமே வைத்திருப்பார்கள் இல்லையா? And they'll have all these kind of things. ஆனா இவருக்கு என்ன நடந்திருக்கு? But what happened to Jesus? சுத்தவர போர் சேவர் காவல் அடியில் நின்றுட்டாங்க. There were guards, there were bodyguards there surrounding his body. ஆமென். Amen. ஆண்டவர் என்ன செய்தார்? What did God do? இது எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து. He broke all these things. பாருங்க, அந்த வசனங்களை நீங்க அழகா வாசித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். If you read carefully, ஆண்டவர் உடைத்தெறிந்து உயிரோடு எழும்பினார். Jesus broke நான் through நீங்க and he வாசிக்க உங்களுக்கு தெரிந்த resurrected. வசனம் தான். தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். The Lord rose again on the third day. அந்த கல்லறையில் என்ன செய்திருக்கிறார்கள்? What did they do on the stone? சீல் வைத்திருக்கிறார்கள். They had a seal to the stone. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லையரை பத்திரப்படுத்தினார்கள். ஆமென். பாத்தீங்க, பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. See, they put a seal on the stone. அந்த தேவன் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து But the உயிரோடு Lord broke எழும்பினார். the seal and came to life. இல்லையா? Amen. அவர் தான் நினைத்து வந்த காரியத்தை நடத்தி முடித்துவிட்டு வெற்றிகரமாக சென்றார். He did what he had to do and he brought victory இன்னைக்கு through பாருங்க, that. அருமையான பிள்ளைகளே, இந்த தேவனை குறித்து எத்தனை பேர் எதிர்ப்புகள். So there's so much hate against our God. அவருடைய ராஜ்யத்துக்கே இவர்கள் இந்த உலகத்திலே சீல் வைக்க பார்க்கிறார்கள். There are people that are trying to put a seal to build அவருடைய his kingdom. சுவிசேஷத்துக்கு சீல் வைக்க பார்க்கிறார்கள். They are trying to put a seal to the gospel. ஆனாலும் அவர் வந்து உடைத்தெறிந்து எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து But he is a God that broke அவர் through 3ஆம் all நாள் of these உயிரோடு கரங்களை things. தட்டுவோம். And he rose again on the third day. Amen. பாருங்க, எல்லாரும் அப்படியே கீழே விழுந்தாங்களா? So you can see that அது everyone மின்னல் just எல்லாம் fell அடிச்சு, to the ground. அது ஒரு இயற்கைக்கு ஒரு விதமான காரியம் அங்க நடந்துருக்கு. Something that was against nature even happened அப்படித்தான் during அருமையான this day. தகப்பனே, ஆண்டவர்ட்ட ராஜ்யத்துக்கு எதிராக That's why when you go against his kingdom, யார் தடைகள் போட்டாரோ whoever puts any அவர்கள் விழுவார்கள். hold, they will also fall. இல்லையா? அவர் தேவன், அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வம். Because our God is a powerful God. என்று அவர் எங்களுக்காகவே வந்தார். Because he came for us. எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். He came and gave his life for தன்னுடைய us. இரத்தத்தை சிந்தினார். He shed his blood for us. இன்னைக்கு நீங்க பழைய ஏற்பாடுல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு If you take a look in the Old Testament 2000 years ஒவ்வொருவரும் வந்து ago, செய்யற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பலிகளை செலுத்துவார். so you could see people would do sacrifices according to the sins that they did. இரத்தம் சிந்தி They shed blood, ஆடோ மாடோ whether it's a lamb or sheep, தங்களுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி
according பலி செலுத்துவார். according to their sin, they will ஆனா go புதிய and ஏற்பாட்டிலே ஆண்டவர் do a வசனத்தில் சொல்லியிருக்கிறார், sacrifice. இது போதாது என்று சொல்லித்தான் அந்த தெய்வம் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை But in the New கொடுத்து Testament, Jesus எங்களை வாங்க வந்தார். says this was not enough. So பிசாசிடமிருந்து எங்களை மீட்டெடுக்க he வந்தார். came as the ultimate sacrifice to இன்றைக்கு பாருங்க redeem பிள்ளைகளே, us. நீங்க இன்றைக்கு ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டை பண்ணுவார்கள். So you can see in different religions, everyone does different kinds of என்று worship. நாங்கள் இந்து மதத்திலிருந்து வந்தபடியா நான் அதை சொல்ல வேண்டும். Because I came from a Hindu background ஒரு தூக்கு myself, காவடி எடுப்பதென்றாலும் தங்களுக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணுவார்கள் there's certain rituals that we do. இல்லையா? ரத்தம் எல்லாம் ஓடும், முள்ளால் குத்துவார்கள். We'll be stabbed by அப்படி needles and bleed. ஏகப்பட்ட காயங்களை தங்கள் உடலில் வந்து உண்டாக்குவார்கள். We would do all those kind of things and hurt ஏனென்றால் ourselves அவர்களுக்கே தெரியும் தங்களுடைய இரத்தத்திலும் மாமிசத்திலும் பாவம் இருக்குன்னு சொல்லி. because they know themselves through our flesh and blood there is sin. ஏனென்றால் இந்த இரத்தமும் மாமிசம் தான் எங்களை பாவத்துக்கே கொண்டு போகும். Because our flesh and blood is what takes us அதுக்கு தான் into ஆண்டவர் sin. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்க பலிகளை செலுத்துங்கள். And that's why the Lord said to the Israelites to இந்த பலிகள் எல்லாம் create நீங்க அழகா sacrifices. பார்த்தீர்கள்னால் இந்தியா இலங்கையிலே இந்த பலிகள் இப்பவும் இருக்கு. You can see that in India and Sri Lanka these kind of sacrifices are ஆட்டை still பலி there. செலுத்துவார்கள். They will sacrifice a lamb. கோயில்களில் வேள்விக்கு ஆடுபவர்கள் கேள்விப்பட்டீங்களா? வேள்விக்கு ஆடுகள் அடிப்பார்கள். But they sacrifice lambs. அது வேள்விக்குன்னு சொல்லி அந்த ஆட்டை வளர்ப்பார். And they'll grow certain animals for this அந்த இரத்தத்தை sacrifice. கொண்டே பலி செலுத்துவார். And then they will go and shed its blood. எல்லோருக்கும் தெரியும் எங்கள் உள்ளத்திலோ எங்கள் உடலிலே வந்து பாவங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. We all know that within ourselves there is sin. இது ஒரு மனிதனால் உண்டாக்கின அந்த பாவம் போகவே போகாது. Because it's created by man, this will not go. நான் என்னத்தான் எப்படி குத்தி என்னை கிழித்தாலும் However much I prick myself and I என்னுடைய rip பாவம் myself கழுவப்படாது. apart, my sin will not be clean. இல்லையா? இந்த மனிதனுடைய இரத்தமோ மனிதனுடைய காயமோ எங்களை கழுவாது. Because our blood and our அந்த தெய்வம் எங்களில் அன்பு வைத்தார். if our Lord has love for us, எங்களை மீட்டெடுக்க தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். he gave his holy blood to redeem us. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? என்ன நாங்கள் அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த வெள்ளை தோலோட வந்தபடியா ஏற்றுக்கொள்றோம் இல்லை. Some of us may not accept it because he came with white skin to அவர் எங்களை Israel. தேடி வந்த தெய்வம். But he came looking for us. எங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ண வந்த தெய்வம். He came to give us eternal எங்கள் life. பாவங்களை கழுவ வந்த தெய்வம். He came to cleanse us from all இன்றைக்கு sin. நாங்களும் ஒரு காலம் பாவத்தில் அலைந்தோம். At one point we also were in sin. அன்பான சௌரிய எல்லாரும் நினைக்கிறீங்க குடிக்கிறது பறிக்கிறது அங்க பிரச்சனை, இதுதான் இது பாவம் தான். Some of you may think just drinking and getting drunk is a sin. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் அதை குடிக்காமலோ அல்லது என்ன காரியம் செய்யாம இருந்தாலும் But however much you don't drink, உங்களுக்குள் பாவம் ஒட்டியே இருக்கு. you will still have sin within you. என்ற உங்களோட மாமிசமும் இரத்தத்தோடையும் அந்த பாவம் கலந்திருக்கு. Because there is sin within your flesh எங்கள் and blood. பிறப்பிலே அந்த பாவம் We கலந்திருக்கு. have been born through sin. அதை பரிசுத்தப்படுத்தி அதை கழுவத்தான் அந்த தேவாதி தேவன் But our Lord இந்த came to பூமிக்கு எங்களை cleanse us தேடி and வந்தார். purify us from all our இதே sins. நீங்கள் இந்த பலி செலுத்துவதெல்லாம் இந்தியா இலங்கையில் And these sacrifices that அதை we do, இப்பவும் செய்கிறார்கள் சில சில they இடங்களில். still do it in இதை certain places. உண்மையிலே அழகான பிள்ளைகளை ஆண்டவர்ட்ட பிள்ளைகளை இதை கொண்டே காட்டி கொடுத்ததும் இந்த ஜூதர் தான். This is what the Jews also showed them. இவர்கள் அங்கு சென்றபோது வியாபார ரீதியாக இந்தியா சென்றபோது, When they go for business நான் to சொல்வது India, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு I'm talking about 2000 இந்த years ago, பலிகளை அங்கங்காங்கு செலுத்தி இருக்கிறார். they would do these sacrifices. அதை எங்களுடைய திராவிட அதை வந்து தொடர்ந்தார்கள். And this is how it's been passed அது on through our இப்பவும் அந்த generation. பலிகள் இலங்கையிலும் செலுத்துகிறார்கள். And they still And- present these sacrifices. அண்மையிலும் பார்த்தேன், And I've seen it myself. ஒரு ஆட்டை கொண்டு டிராக்டர்லயே கொண்டு வர்றாங்க, அது அப்படியே இருக்குதுன்னு. They would take a sheep பாக்கியே on the கவலையா tractor. அப்படித்தான் எங்களுடைய இயேசப்பா And that's how our Jesus was. என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டியானவர் அவர் என்ன He's the Lamb of God. Amen. இல்லையா? இப்ப பாக்குறீங்களா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இப்ப முதல் ஆடுகள் மாடுகள்னு பலி கொடுத்தார்கள். So first they were sacrificing இந்த sheep and தேவனே lambs. எங்களை தேடி வந்தார். But now our Lord came and searching for இந்த us. பூமியில பாருங்க, இந்த தேவன் இரத்தம் இல்லாமல்
You can see that in this world, எவருடைய பாவமும் கழுவப்படாது. without the blood of Jesus, no one's sin can be ஏன் அவர் cleansed. எங்களுக்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Because he gave his life for us on the cross of Calvary. நாங்கள் இன்றைக்கு வந்து அவரை தேடி போவதில்லை, அவர் எங்களை தேடி வந்தார். We did not go looking for him, but he came இன்றைக்கு looking பாருங்க, for இந்த us. விடுமுறை நாட்கள் இன்னும் 2-3 மாசத்தில் வரப்போகிறது. So we're going to have எல்லோரும் திட்டம் போடுவார், இந்தியாவுக்கும் தான் இலங்கைக்கும் தான். we're going to have our break and our எப்படி போய் holiday, மலை ஏறலாம், and everyone will have a decision to go to எப்படி போய் India and Sri என்ன Lanka செய்யலாம், and climb mountains and see what they can do. எப்படி எங்கள் பாவங்களை போய் கழுவலாம்னு சொல்லி How can we go clean our sins? மலை ஏறுவார்கள். And some may climb mountains. காவடி எல்லாம் எடுத்து தங்களுடைய உடலை குத்துவார்கள், Some may prick themselves இரத்தங்களை வர பண்ணுவார்கள். and shed their own blood. இதனால் ஒரு நொடி ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. And this is not reasonable. அவருடைய இரத்தம் ஒன்றே எங்களுடைய என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி Because the சுத்திகரிக்கும். blood of Jesus cleanses all sins. Amen. ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு மதத்தாரும் பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள பாவம் இருக்குன்றே போவார். If you take a look at every religion, they will know that they have sin within ஆண்டவரை them. பற்றி சொல்லும்போது அவருடைய கண்கள் குருடாக இருக்கு. But when we speak of அதாவது Jesus, ஆவிக்குரிய கண்கள் குருடாக their இருக்கு. spiritual eyes are blinded. அவர்களுக்கு கூடியவர்களுக்கே தெரியும் இவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி. They know themselves within themselves ஆனா that he is the மனம் true திரும்பாமல் God. கடின உள்ளத்தோடு But இருப்பார். they have a hardened heart and they do not நாங்கள் want to வாசிப்போம் repent. ஏசாயா 55:7, துன்மார்க்கன் என்றால் யாரு? அழகா கேளுங்க, துன்மார்க்கன் என்றால் தெய்வத்தை அறியாதவன். நான் சொல்வேன் அடிக்கடி, இந்த உண்மையான தெய்வத்தை அறியாதவன் அவன் அறிவானவன் என்று சொல்லவே முடியாது. அவன் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலாம், மின்சாரத்தை எதை கண்டுபிடித்தாலும் அதை கண்டுபிடித்த எல்லாத்தையும் கண்டுபிடித்ததே இந்த கிறிஸ்தவங்க தான். அவங்க என்னத்தை கண்டுபிடித்தாலும் அந்த தெய்வத்தை அறியாவிட்டால் அந்த அறிவு வீண். அவர் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம். It could be anyone that can be smart and studied, but if they do not know the Lord, எல்லாவித it is a ஞானங்களும் waste. இருக்கலாம். They can have all types of ஒரு wisdom. மனிதனுக்கு உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்காவிட்டால் அந்த ஞானம் வீண். If a man cannot find the true வாசிப்போம் living God, சகோதரி, that ஏசாயா kind of 55. wisdom is a waste. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருந்திருக்கிறார். நாங்கள் எப்படிப்பட்ட வழிபாட்டில் எங்கு போனாலும் எங்கு அலைந்தாலும் எங்களை எப்படி குத்தினாலும் எப்படி மலையேறினாலும் நாங்கள் அவரிடம் திரும்பி வரும்போது எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை மீட்டெடுக்கிற தெய்வமாயிருக்கும். Amen. Whatever unrighteous அப்படி path நாங்கள் we பிரிந்த go எங்களை into, வந்து அழைத்தார். God மறுபடியும் is a God that வரப்போறார் can bring us என்று back. தேவன் சொன்னது போல உலகமெங்கும் தேவனை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். You can see that people are accepting that என்றால் Jesus is the true அவர் God. பேதுருல சொன்னது போல யாரும் கெட்டழிந்து பாதாளம் போவது எனக்கு சித்தமில்லை என்று நீடிய பொறுமையா இருக்கிறாராம். Just as it says in Peter, whoever he does not want anyone என்றால் to be washed away in sin, எல்லோரும் பரலோகம் பெற வேண்டும் என்றுதான் அவருடைய தாகம். because his thirst is for everyone to அதான் make அவர் it to heaven. சிலுவையில் பலியாகும் போது That's why தாகம் தாகம் என்றார். when he became a sacrifice on அந்த the sin, தாகம் எல்லாம் எங்களை குறித்த தாகம் தான். that's why when he became a sacrifice on the cross, he was thirsty, எங்கள் and that தெய்வம் thirst was for us. தெய்வம் ஒருவர் தான், சொல்றதை செய்வதை சொல்லுபவர். Our God is a God that says மரிக்கிறதுக்கு what முதல் he does and does what அவர் he சொன்னார். says. He said that he would die and he இன்றைக்கு does சில that. சினிமாக்காரன் இதை சொல்லுகிறாங்க. Even actors அது will என்ன say, வசனம் மறந்துட்டோம். பழைய வசனங்கள் இருக்குது. நான் செய்யறது தான் சொல்லுவேன், சொல்றது தான் செய்வேன். they will say, I say what 70-80 I do வருஷம் and அவர் do what I சொல்லுவார், say. பிறகு மண்ணோட மண்ணாக போய் விடுவார். And then they will just die. இல்லையா? மற்ற இன்னொரு வசனம் ஒரு முந்தி ஃபேமஸான, There's நான் also ஒரு another தடவை old சொன்னா saying, 100 தடவை சொன்ன மாதிரி. if I say it once, it's அவரும் like எழுபது saying it என்பதுதான், 100 அவ்வளவுதான். times. அப்படியே மௌனமா இல்ல, பொதுவா நாங்களும் தான். எல்லா அதிகாரம் உள்ள தெய்வம் அந்த தெய்வம் தான். Our God is a God that has all authority. இவர் சொன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. If our God says it once, it's like he's saying it 100 times. எங்களுடைய ஆண்டவர் சொன்னாதான். Our God is a God, if he says it, he என்ன says சொன்னார்? it.
whatever he says. வானமும் பூமியும் அழிந்து விடும், என் வார்த்தைகளோ அழியாது. Heaven கரங்களை and தட்டுவோம். earth may pass away, ஏற்றல் போய் but my அவனுக்கெல்லாம் words shall சும்மா never போய் pass சொல்றவனுக்கெல்லாம் away. கரங்கள் தட்டுறாங்க. Amen. Let's give a round of Amen. applause for our God. வானமும் பூமியும் அழிந்து விடும், Heaven and earth shall pass away, என் வார்த்தையோ மாறாது. but my words will never pass away. இப்ப விளங்குதா எப்படி டெக்கரேட் பண்ணி அங்கால ஒரு தடவை 100 தடவை ஆக்கி You ஒரு can என்ன see how வசனம் everyone's sister? changed these words. சிஸ்டருக்கு வசனம் உப்பையும் பாடம் போல இருக்கு. இன்னொரு சொன்னார், நான் சொன்னா நானே கேட்க மாட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். There's another saying. ஏசப்பா வந்து அதை தான் சொல்ல போறார். Jesus will also say the மறுபடியும் same. பிறப்பவரார். He will come once again. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, நான் எல்லாரும் சொல்ல உண்மை ஏற்றுக்கொள்ளலையே. And when you say, "Oh God, forgive me, I did not accept அந்த நேரம் you," சொல்றார், நீ எப்படி கத்தினாலும் நானே கேட்க மாட்டேன். and then Jesus will say the கேட்க same மாட்டேன். words. கடைசி மட்டும் கேட்க மாட்டேன் என்ற கதவு பூட்டப்பட்டிரும். Because the door will be locked. எல்லாத்துக்கும் நிரந்தரமாக இருப்பவர் அவர்தான். He is an eternal God. இவர்கள் மனிதர்கள் மாறி தவளை போல 70-80 வருஷம் கத்துவார்கள். Man will live up to ஏதாவது 70 வாயில to 90 வந்ததையும் years, சொல்லுவார்கள். and they will say whatever ஆனா they want எங்களுடைய to தெய்வம் say. சொன்னதான். But when our God speaks, he says the truth. ஆமென். Amen. இன்றைக்கு சினிமாக்காரெல்லாம் இந்த திரையிலே அவர்கள் போகும்போது தரையில இருந்து கரங்களை தட்டுறார்கள் இல்லையா? You can see that people clap for these famous எங்களுடைய actors. தெய்வம் அங்க இருக்கிறார், வான் திரைக்குள்ள இருக்கிறார். But our God is above the அந்த clouds. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன கரங்களை தட்டுவோம். Amen. அவர் மறுபடியும் வரப்போற தெய்வம். ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கரங்களை தட்ட வேண்டும். We must clap our hands for each and every single verse. இன்னைக்கு நாங்கள் இந்துக்கள் இருக்கும்போது எவ்வளவு தேவாரங்கள் எல்லாம் எங்களுக்கு பாடம். So you can see when we were in our old ways. அதிலும் வந்து பாருங்க, அந்த அனிமா இந்துக்கள் தெரியும், நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில். நீங்க யார் ஹிந்துக்களா இருக்கீங்க? So who was a Hindu நான் இப்பயும் before? ஹிந்துவானா பிரதர்? நான் இப்பயும் ஹிந்து. I am still. என்ன யோசிக்கிறீங்க? மதத்தால ஹிந்து, உள்ளத்துல வந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நான். I am still the child அது of தப்பில்லை. God. நாங்கள் ஒரு மத வழிபாட்டில் இருந்தோம், உண்மையான தெய்வத்தை நாங்கள் அறியாமல் அலைந்தோம். But we walked around without knowing the one true God. அதோட நாங்கள் இன்னொரு காரியம் முந்தி இப்போ ஸ்கூல்ல படிக்கும் போதும், But even when I studied in school, அந்த புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய், there's அது so அந்த many காலம் different நாங்கள் sayings. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 40-45 வருஷத்துக்கு முதல் பாடம், So மனப்பாடம். I used to memorize these sayings 40 to 45 years அது ago. ஆண்டவர் வந்த போது அது நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஓடி விடுக்கணும் But when Jesus comes, these will all pass இல்லையா? away. எங்களுடைய பெரியவர் வந்த போது இந்த சின்ன காரியம் எல்லாம் ஓடி விட்டது. So when our great God comes, these small things will just அதோட go. இந்த ஆண்டுதோறும் அழுதாலும் அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். முந்தி ஒன்று சொல்லி வந்து ஆண்டுதோறும் அழுதாலும், மிச்சத்தை சொல்லுங்க ப்ளீஸ். மாண்டார் வருவாரோ Can anyone மானிடத்தில். finish it? இது எத்தனை பேர் அது பாடம்? How many of you have this memorized? ஆண்டுதோறும் அழுது. அதாவது நாங்கள் தேவனை அறியாத இருக்கிற நேரத்தில் ஒரு சித்தா ஆண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இந்த மாநிலத்தில். பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வருவார்கள். Those who accept God will come. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் வருவார்கள். Those who have died in பாத்தீங்களா Christ இவ்வளவு will நிச்சயத்தை come. தேவன் தந்திருக்கிறார். You see how much ஆமென். truth நாங்கள் God has தெய்வத்தின் given பிள்ளைகள் us. பலசாலிகளாக இருக்க வேண்டும். So as children of God, we must be அந்த strengthened. நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகள். We are those that are going to have eternal life. அதுக்காகவே அந்த தேவாதி தேவன் எங்களை தேடி வந்தார். And that's why our Lord of Lords came searching for உண்மையான us. தெய்வத்தை நாங்கள் வழிபடும் போது When we worship the true God, எல்லாத்திலையும் கசவரத்தனம், everything will just நேரத்தை not கொடுக்கிறதுல கசவரத்தனம். everything will not be the same. ஆனால் அன்பான பிள்ளைகளே, அந்த தெய்வத்துக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். That's why let's be நன்றி உள்ள truthful. இருதயத்தோடு இருப்போம். Let's have a thankful heart towards our எங்களுக்காக அந்த God, ஜீவனையே கொடுத்த எங்கள் அன்பு தெய்வம். because He gave His own life for எவ்வளவு us. நல்ல அப்பா எங்கட How அப்பா loving is our Father. இல்லையா? Amen. எங்களை குடும்பத்தோடு எங்களுக்கு
எங்களை கொண்டு பரலோகத்தில் வைக்க போறேன். He's ஆமென். going to take us up with our families to இங்குதான் heaven. கண்ணீர். Amen. It's just, there's just tears on this அங்கு life. கண்ணீரும் இல்லை, கவலைகள் இல்லை. But in our ஆமென். next life, we will have அங்கு no tears. கண்ணீரும் இல்லை, கவலைகள் இல்லை, என்னாலும் சந்தோஷமே, அங்கு என்னாலும் சந்தோஷமே. ஆமென். ஆண்டவர் 2வது சீதியில இந்த பாட்டு எழுதுறதுக்கு, டியூன் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். God gave me the wisdom to அந்த create வார்த்தையை this நான் song. பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தம். And when I look at these words, I have so much joy. அங்கு கண்ணீரும் இல்லை, கவலைகள் இல்லை. There are no இந்த tears or போராட்டம் எல்லாம் sadness. முடிந்துவிடும். This struggle will all நாங்கள் disappear. ஓடுவோம், இன்னும் அழிந்து போற ஜனங்களை நாங்கள் மீட்டெடுப்போம். And let's save ஆண்டவர் those who அதிவேகமாக are being வரப்போகிறார். washed away. And God will come ஆமென். soon. நாங்கள் ஏனோதான் அந்த தாகத்தோடு அந்த தெய்வம் இந்த பூமிக்கு வந்தார். God came with a thirst நாங்களும் to this தாகத்தோடு world. ஓடுவோம். And let's run with a thirst to Him. யாரையும் அழிந்து போக விடக்கூடாது. We should not let any souls be washed இந்த பாருங்க, away. உங்களுக்கு முன்னுக்கு ஒரு பிள்ளை கார்ல அடிபட போனா என்ன செய்வீங்க? What would you do if a child was going பார்த்து to get கொண்டிருப்பீங்க, hit ஓடி by போய் a காப்பாற்ற தானே car? பாப்பீங்க. Wouldn't you ஏன் try- அடிபட்டு சாவ போகுதுன்னு சொல்லி. Won't you go and try save the child? ஒரு நெருப்புக்கு எரிந்தால், நான் முன்பு சொன்ன காரியம், ஒரு நெருப்புக்கு எரிந்தால், நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் ஒரு குழந்தையோ அல்லது பெரியாக்களை விட்டுட்டு இருப்பீங்களா? Or if there was a fire burning, would you ஏன் let அந்த the ஜீவனை child காப்பாற்ற go? ஓடுவீங்க. You will go to save the child. அந்த உயிரை மீட்டெடுக்க ஓடுவீங்க. You will try to save the child. அதே போல தான் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நாங்கள் ஓட வேண்டும். And that's why when we want to speak the gospel எத்தனை and பேர் spread the ஆயத்தமாக word, we இருந்த must run உயிர்த்த in இந்த the நாளும் same way. நான் ஆண்டவரே உம்மை போல நான் தாகத்தோடு Let's ஓடப்போம். make a decision that today இந்த on your உலகத்துக்கு day of பின்னால் ஓடாமல் resurrection, நான் உமது செயலை செய்வதற்கு நான் ஓட. I want to run for you, Lord. ஆமென். நீங்க அப்படி ஓட போறீர்கள். ஆண்டவர் அந்த ஆவியை ஊற்ற போறார் உங்களுக்கு. And God is going to pour out His Spirit onto each மறுபடியும் and every one of you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. ஆமென். Amen. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Let's clap our மனிதருக்கு hands இல்லை, தேவனுக்கு நன்றி and சொல்லுங்கள். give the thanks to God. ஆமென். Amen. இந்த வேளையிலும் நாங்கள் ராபோஜன பந்தியில் கலந்து கொள்வோம். We're going to take part in communion now.